Hey friends, hi, hello, வணக்கம். UPSC Civil Service Examinationோட various aspects பார்த்துட்டு இருக்கோம்ல. அந்த வரிசையில் நம்ம இப்போ ஜியோகிராஃபி ஆப்ஷனலோட சிலபஸ்லாம் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா சிலபஸையுமே வந்து சாப்டர் பை சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் இன்னும் ஒரு ப்ராட் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும்னு ஆல்ரெடி எல்லா சாப்டரோட டிஸ்கஷனும் ஓவர் வியூவாக வந்து போட்டாச்சு. ஸோ அதோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ சிலபஸ் வைஸ் டிஸ்கஷனில் ஆல்ரெடி பேப்பர் 1ல் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபிங்கிற டாபிக் கீழே வர 5 டாப்பிக்கையும் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அதுக்கு அடுத்து 6th டாபிக், அதாவது ஹியூமன் ஜியோகிராஃபியில் ஃபர்ஸ்ட் டாபிக்னு சொல்லப்படுற பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இன் ஹியூமன் ஜியோகிராஃபி, இந்த டாப்பிக்கை தான் டிஸ்கஸ் பண்ண போகும். ஸோ இதுவும் பேசிக் கைண்ட் ஆஃப் வீடியோ அப்படிங்கிறதுனால உங்கள் வீடியோட ஸ்பீடை 1.5x இல்லை 2xல வச்சு பார்த்தாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஏகல் டிஃபரன்சியேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரிமெம்பர், இந்த மாதிரி நான் 16 பாயிண்ட்ஸை பிரித்து வச்சுருக்கிறது என்னுடைய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தான். இட் இஸ் நாட் நெசசரி இதில் இத்தனை பாயிண்ட்ஸ்லாம் இல்லை. இது எல்லாமே மர்ஜ் பண்ணி ரொம்ப கம்மியான சாப்டர் தான், இது குட்டி சாப்டர் தான். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்துக்கோங்க. பட் மேக் ஷூர் நீங்கள் சிலபஸில் உள்ள ஈச் அண்ட் எவ்ரி வேர்டுக்கு கண்டென்ட் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஏகல் டிஃபரன்சியேஷன். ஏகல் டிஃபரன்சியேஷனா ஒன்றும் இல்லை. இப்போது எந்த ஒரு ஏரியாவை எடுத்தாலும் அதில் வந்து எக்கச்சக்கமான டிஃபரன்சியேஷன்ஸ் இருக்கும். ஃபிசிக்கலாக நிறைய டிஃபரன்சியேஷன் இருக்கும். சில இடங்களில் மவுண்டன்ஸ் இருக்கும், சில இடங்களில் பிளெயின்ஸு, பிளாட்யூஸு, இல்லைனா ரிவர் பெட்ஸு, ஓஷன் இது கோஸ்டல் ஏரியாஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கா. ஸோ அதெல்லாம் பற்றி அண்ட் அதில் ஹியூமனும் டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அவங்களோட ஹியூமனோட கல்ச்சராக இருக்கட்டும், அவங்களோட ஃபுட்டு ஹேபிட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட க்ளோதிங் மெத்தட்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஒரு குட்டி ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒரு சின்ன இடம் எடுத்தாலே அதில் எக்கச்சக்கமான டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாமே பார்க்கறது தான் இந்த ஏகல் டிஃபரன்சியேஷனா. அதுக்கு அடுத்தது ரீஜனல் சிந்தசிஸ். ரீஜனல் சிந்தசிஸ்னால் அகெயின் ஏகல் டிஃபரன்சியேஷன் மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். ஸோ அந்த ஒரு ரீஜன், ஒரு குட்டி ரீஜன் எப்படிலாம் அதை வந்து சிந்தசிஸ் ஆகுது, லைக் அதில் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற ஒரு குட்டி கான்செப்ட் தான் இந்த ரீஜனல் சிந்தசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து பார்க்க லைக் உங்களால் ரொம்ப ஈஸியாக இமேஜின் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி உங்களை சுற்றி பார்க்குற பல விஷயங்களை பற்றி தான் இது ரெண்டுமே பேசியிருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் இது வந்து கஷ்டமாகவும் இருக்காது, முதல்ல ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். ஆக்சுவலி எக்கச்சக்கமான ஆட்கள் வந்து இந்த சாப்டர் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. இது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிக்குவாங்க, இல்லைனா இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஏதோ ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. பட் த திங் இஸ், இந்த சாப்டர்ஸ் எல்லாமே செம்ம ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ரொம்ப எங்கேஜிங்காக இருக்கும். ஹியூமன் ஜியோகிராஃபியை பொறுத்த வரைக்குமே அது ரொம்ப எங்கேஜிங் ஃபேக்டர் அதிகமாக உள்ள டாபிக்ஸ் தான். இந்த திங் இஸ், நீங்கள் வந்து அதுக்கு கொஞ்சம் அந்த எஃபர்ட் போட்டு அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்துட்டு டைகாட்டமி அண்ட் டியூவலிசம். ஆக்சுவலி இது ரெண்டும் வேறு எதுவுமே இல்லை, கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கான்செப்ட் தான். இப்போ எந்த ஒரு டாப்பிக்கை எடுத்தாலும் அதில் 2 பார்ட் அவங்க சொல்லிடுவாங்க. மேபி இப்போ வந்து ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இது வந்து இப்போது ரிசர்வேஷன் சிஸ்டம் கரெக்டாக இல்லையா அப்படின்னா, எஸ் கரெக்டு தான் அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க, இல்லை கரெக்ட் இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்களா. ஸோ அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்னு பார்க்க வேணாம். பட் ரிமெம்பர், எந்த ஒரு டாப்பிக்குக்கும் டெஃபினட்டாக 2 இது இருப்பாங்க. ஒரு காயினுக்கு எப்படி 2 சைடு இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ், அப்போ 2 விதமான வெவ்வேறு இதை சொல்லிகிட்டே இருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எல்லாம் வர்றது தான் இந்த டியூவலிசம்ங்கிறது. அண்ட் அதுலேருந்து வந்தது தான் டைகாட்டமி. லைக் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, ஹியூமன் ஜியோகிராஃபி 2 இருக்கா. ஸோ இப்போது இதிலே வந்து என்விரான்மெண்டலிஸ்ட் அப்படின்னு வருவாங்க. அண்ட் டிட்டர்மினிசத்தை பொறுத்த வரைக்கும் என்விரான்மெண்டல் டிட்டர்மினிசம், இல்லைனா வந்துட்டு சோஷியலாக இருக்கிறவங்க இருப்பாங்க. இப்போது ப்ராஜெக்ட் வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்விரான்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆக போகுது, ஓகேயா. பட் இந்த ப்ராஜெக்டில் வந்து மெயினாக ஹியூமனுக்கு வந்து கொஞ்சம் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போது ஹியூமனுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதனால நான் இந்த ப்ராஜெக்டை பண்ணுறேன்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. இல்லை என்விரான்மெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இருக்குது, அதனால் இந்த ப்ராஜெக்டை நீங்கள் பண்ணாதீங்கன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். ஸோ இந்த 2 பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க, ஹியூமனுக்காக ஃபாலோ பண்ண போகிறீங்களா, இதுக்காக ஃபாலோ பண்ண போகிறீங்களா, அது வந்து எண்ட் ரிசல்ட்டு. பட் இந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் தான் இந்த டைகாட்டமியும் டியூவலிசத்துக்கும் கீழே வரப்போகுது, ஓகேயா. அடுத்தது என்விரான்மெண்டலிசம். ஸோ என்விரான்மெண்டலிசம்னா என்ன, இப்போ நம்ம பார்த்தோம்ல அதே மாதிரி தான். ஸோ என்னன்னாலும் நடக்கட்டும், என்விரான்மெண்ட் தான் இம்பார்ட்டன்ட். ஹியூமனை விடையும் என்விரான்மெண்ட், ஹியூமன் இம்பார்ட்டன்ட் தான், பட் ஹியூமனுக்கோட டெவலப்மெண்ட்டுக்காக வேண்டி என்விரான்மெண்ட்டெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. மோர் டுவர்ட்ஸ் என்விரான்மெண்டலிசம். இப்போ நம்ம கவர்னன்ஸ்லாம் பார்த்துருப்போம். லைக் வந்து லிபரலைஸ்டு ஸ்டேட்டு அந்த மாதிரி இருக்கும், டோட்டல் டெமோக்ரஸி கொடுத்த அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் இருக்கும், இல்லைனா கம்யூனலிஸ்டிக் ஸ்டேட் இருக்கும். ஸோ இது கம்யூனலிஸ்டிக்னு வச்சுக்கலாம், இது லிபரலைஸ்ட்னு வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த பாயிண்ட் எடுக்கலாம், இந்த பாயிண்ட் எடுக்கலாம், இல்லை சம்வேர் இந்த மிடில் இங்கே எங்கேயோ ஒன்று எடுத்துகிட்டே இருக்கலாம்ல. இந்த மாதிரி ஒரு காமன் பெர்ஸ்பெக்டிவ்ஸில் தான் இது ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு டீல் பண்ண போகுது. அடுத்தது வந்து குவான்டிடேட்டிவ் எவல்யூஷன். ஆக்சுவலி ஜியோகிராஃபிக்கில் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாலாம் ஜியோகிராஃபிக்கில் தான் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போல்லாம் வந்துட்டு எல்லாத்துக்குமே குவான்டிடேட்டிவாக,
தட் இஸ் மேக்ஸு ஸ்டாட்டிஸ்டிக்ஸு இதெல்லாமே உள்ளே வந்து அதை வச்சு நிறைய ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே தான் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இப்போ ப்ராஜெக்ட் இருக்குன்னா எஸ் இந்த ப்ராஜெக்டை நம்ம கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்கு எப்படிலாம் இப்போ டிஃபெண்ட் பண்ணுறாங்க. இந்த ப்ராஜெக்ட் பண்ணால் எக்கனாமிக்கலாக இவ்வளோ யூஸு, சொசைட்டிக்கு இவ்வளோ யூஸு, இதுக்கு இவ்வளோ யூஸு, இந்த யூஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க, சம் மெத்தட் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒர்க்கிங் அவுட்டு இதெல்லாம் பண்ணுறாங்களா. ஸோ அதனால இதை வந்து கால்குலேட் பண்ணலாம். இல்லைப்பா இது பண்ண என்விரான்மெண்ட்டுக்கு இவ்வளோ டேமேஜு, ஸோ இது வந்து இந்த மாதிரி நமக்கு ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணுது, ஸோ அதனால் இது பண்ணக்கூடாது அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு லாஜிக்கல் பேக்கப் கொடுக்காங்களா, ஒரு குவான்டிடேட்டிவாக இதனால் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்களா. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கதான் இந்த குவான்டிடேட்டிவ் எவல்யூஷன். அடுத்தது வந்துட்டு லொகேஷனல் அனாலிசிஸ். ஸோ லொகேஷனல் அனாலிசிஸ்க்கு நம்ம காலங்காலமாக பார்க்குற விஷயங்கள் தான். இப்போ பிளெயின் ஏரியா இருக்குது அப்படின்னா பிளெயின் ஏரியாவில் பாப்புலேஷன் ரொம்ப கொச்சன்னு இருக்கும். இதே ஒரு மவுண்டேனியஸ் ஏரியானா அதுவும் டாப்லலாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப இங்கே அங்கே தான் ஒரு 4-5 வீடு தான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் அதோடைய ஃபேக்டர்ஸ் பொறுத்து அதில் என்னென்ன மினரல்ஸ் கிடைக்குது, அதோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் பொறுத்து அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ அதில் உள்ள ஹியூமன் செட்டில்மெண்ட் ஆகட்டும், இல்லைனா அதில் உள்ள வெஜிடேஷனோட அந்த இன்டென்சிட்டி டென்சிட்டி ஆகட்டும், ஸோ இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா. இப்போ நீங்கள் வந்து குளோபில் பார்த்தீங்க அப்படின்னா சம்வே ரிலேட்டட் டு ஈக்குவேட்டர், இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சர், கேப்ரிகான், இந்த கேப்புக்குள்ளே இருக்கிற ஆட்களுக்கும் இதுக்கு கீழே மேலே இருக்கிற ஆட்களுக்கும் நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும். முக்கியமாக நீங்கள் சொல்ல போனால் இந்த போலார் ரீஜன்லலாம் பார்த்தா ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அதோட டிஃப்ரென்சியேஷன்லாம் இருக்குல்ல. ஸோ இதை பற்றி எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது அப்ரோச்சில் 4 அப்ரோச். ஸோ இதெல்லாம் வந்து சிங்கிள் டாபிக் கீழே தான் நான் ஏதாவது சும்மா 4 டாப்பிக்காக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து ரேடிக்கல் அப்ரோச், பிஹேவியரல் அப்ரோச், ஹியூமன் அப்ரோச், வெல்ஃபேர் அப்ரோச். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்காக ஒரு விஷயம் தான். ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அதை அப்ரோச் பண்ணுற ஆட்கள் டிஃபர் ஆவாங்க. இப்போ எனக்கு வந்து ஹியூமனிட்டேரியனில் தான் ரொம்ப கான்செப்ட் ஜாஸ்தி, நம்பிக்கை ஜாஸ்தின்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தாலும் இதனால ஹியூமனுக்கு நல்லது இருக்கா, வெல்ஃபேர் ஓரியன்டாக இதில் ஏதாவது இருக்கா, சரி நான் ஒத்துக்கிறேன். இல்லை இதனால என்ன மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இதனால என்ன பிரச்சனைகள் வரும், ஸோ அதை மட்டும் யோசிக்கிறது. ரேடிக்கல்னால் ஐயோ வேணவே வேணாம், எனக்கு இதுவே வேணாம் அப்படின்னு யோசிக்கிறது. ஸோ இந்த டெண்டன்சி இருக்கலாம், ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு டெண்டன்சி இருக்கும். ஸோ ஒரு சின்ன டாபிக் கொடுத்தாலும் இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, எக்கனாமிக்கலாக மட்டுமே யோசிப்பாங்க. எக்கனாமிக்கலாக இது யூஸ், ஓகே நான் அதை செய்கிறேன் அப்படின்னு. அதனால மக்கள் அஃபெக்ட் ஆவாங்கன்னா அதை அவங்க பார்க்கவே மாட்டாங்க. இது இன்னொரு சில பர்சன் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து மக்களுக்காக மட்டும் தான் பார்ப்பாங்க. எக்கனாமி நிறைய டெவலப் ஆகும் தான், பட் மக்கள் கொஞ்சோண்டு கஷ்டப்பட்டால் கூட அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஐயோ முடியவே முடியாது, இது மக்கள் தான் முக்கியம் அப்படின்பாங்களாம். ஸோ இது ஒவ்வொன்றும் இருக்குது. பட் இது எல்லாத்தையும் நம்ம வந்து அதுக்காக மக்கள் முக்கியங்கிறதுனால அதையும் விட்டு கொடுக்க முடியாது. பட் அதுக்காக எக்கனாமிக்காக வேண்டி ஒரு ப்ராஜெக்டை செய்யவும் முடியாது. அப்போது கொஞ்சோண்டு கஷ்டம் இருந்தால் வேறு வழியில் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எந்த ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் ட்ராபேக் இருக்க தான் செய்யும். பட் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும் ட்ரை பண்ணணுமே தவிர ப்ராஜெக்டே வேணான்னு சொல்ல முடியாதா. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜஸ்ட் எக்கனாமிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் தான். இந்த பர்சன்ஸுக்கு வந்து எக்கச்சக்கமான பாதிப்புகள் வருதுன்னா அப்போ இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணணும். இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறோம் தெரியுமா, இது ஒவ்வொன்றுத்துக்கும் 10 பெர்ஸ்பெக்டிவ் வரும். எந்த ஒரு சின்ன விஷயம் எடுத்தாலும் 10 பெர்ஸ்பெக்டிவ் வரும்ல, அந்த பெர்ஸ்பெக்டிவ் அதுதான் வந்து இந்த அப்ரோச்சஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் இந்த 4 பெர்ஸ்பெக்டிவ் வச்சு அப்ரோச்சை நீங்கள் பார்க்க போகிறீங்க, அவ்வளோதான். அடுத்தது லாங்குவேஜஸ் பற்றி உங்களுக்கு தெரியாதது இல்லை, அதில் என்ன கண்டென்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு டெஃபினட்டாக தெரியல. ஸோ லாங்குவேஜும் நிறைய டிஃபர் ஆகும். இப்போது வந்து ஒவ்வொரு ஏரியா, அதுவும் மெயினாக இந்தியா மாதிரி இடங்கள்லாம் இருந்தால் உங்களுக்கு லாங்குவேஜில் ப்ராப்ளமே இருக்காது. மற்ற கண்ட்ரீஸ்லாம் கூட சிங்கிள் லாங்குவேஜ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் நிறைய இருக்குது. லைக் பீப்புள் ஆர் தேர். பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எஸ் நீங்கள் இங்கேருந்து பக்கத்தில் கேரளா போனால் வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க, ஆந்திரா போனால் வேறு லாங்குவேஜ் பேசுவாங்க, கர்நாடகாவில் லாங்குவேஜ் பேசுவாங்க. ஸோ உங்களுக்கு லாங்குவேஜில் டிஃப்ரென்சஸ் இருக்குங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், பிகாஸ் யூ ஆர் இன் இந்தியாவில். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே லாங்குவேஜை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்தது இங்கே ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ரிலீஜன், ஓகே. ஸோ ரிலீஜனை பொறுத்த வரைக்கும் எஸ் ரிலீஜன்லேயும் நமக்கு நிறைய டைவர்சிட்டி இருக்குது. அண்ட் நாம் இந்த டைவர்சிட்டிக்கு வந்து பழக்கப்பட்டுட்டோம். ஸோ இந்த ரிலீஜன் வைஸ் டைவர்சிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியம். இப்போது ஏர்த்துன்னு பார்த்தீங்கன்னா லைக் நார்த் அமெரிக்காவில் ஒரு காமன் கைண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸ் இருக்கும், சவுத் அமெரிக்காவில் வந்து இருக்கும், அண்ட் யூரோப்பில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் விஷயங்கள் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆஃப்ரிக்காவோட ரிலீஜன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்தியா நீங்கள் கேட்கவே வேணாம். ஸோ டோட்டல் ஏஷியாவுக்கு வந்து அதுவும் இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்கா. முதல்ல ரிலீஜனை பற்றின சில விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் இது எல்லாமே உங்களுக்கு சோஷியல், ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அங்கேயும் டீல் பண்ணுவீங்க. பட் ஜியாகிரபிக்கலாக இது எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த இதில் பார்க்கணும். ஜியாகிரபிங்கிறது ஒன்றும் இல்லை, எல்லாத்தோடைய கலவை தான். பட் அது எல்லாத்துக்கும் ஜியாகிரபிக்கலி ஒரு விஷயத்த நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அடுத்தது செக்குலரிசம். ஆப்வியஸ்லி ரிலீஜன் வந்துடுச்சுனால பின்னாடி போகிற வார்த்தை செக்குலரிசம் தான். ஸோ செக்குலரிசம் எந்த அளவுக்கு பாசிபிள், எந்தெந்த கண்ட்ரீஸில் செக்குலராக இருக்குது, எந்தெந்த கண்ட்ரிஸ் இன்னும் செக்குலரிசம் ஆகலை,
அகெயின் அது ஒரு ஜியாகிரபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்கள் வந்து பார்த்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு டாபிக் தான். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்குலாம் பெருசாக எதுவும் இல்லை. வாட் இஸ் இட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்துட்டு கல்ச்சரல் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய கல்ச்சரல் ரீஜன்ஸ் இருக்கா. ஸோ அது எல்லாத்த பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க. கல்ச்சர்னா என்ன, உங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரிஞ்ச விஷயங்கள் தானே. ஸோ அதில் என்னென்ன மாதிரி கல்ச்சரல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு இடத்தோட கல்ச்சரும் அதோட ஜியாகிரபிக்கல்னால தான் மேக்ஸிமம் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்கும். டு சே, இப்போ நம்ம ஊரில் வந்து நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ வந்து லெட் இட் பி கங்கா, ஏன் நம்ம காவேரியே எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போது இந்த காவேரியோட பேங்க்ஸுக்கு பக்கத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க இப்போ இருக்கவங்க எல்லாமே அவங்களோட ஏதோ ஒரு கல்ச்சர், ஒரு குட்டி ஒரு பூஜை பண்ணணுன்னாலும் போயிட்டு நதிக்கரைக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வருவாங்க. ஓகே, இதே இது வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு பக்கத்தில் எங்கேயுமே நதியே இல்லைன்னா அவங்களோட கல்ச்சர் இந்த மாதிரி ஒரு கல்ச்சரே இருக்காது. அவங்க வேறு ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, இல்லை வீட்டில் பண்ணால் போதும்னு நினச்சிருப்பாங்க. இதே இது கேஞ்சஸ் மேலே பார்த்தீங்க அப்படின்னா, அப்போ கேஞ்சஸ்லலாம் இப்போ கும்பமேளாலாம் நடக்குது அப்படின்னா அதுக்குன்னு அவங்களுக்குன்னு ஒரு கல்ச்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு பிளேஸோட கல்ச்சருமே அங்கே உள்ள ஜியாகிரபினால நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இதெல்லாமே ஹியூமனுக்கும் ஜியாகிரபிக்கும் ரிலேட்டடான ஆஸ்பெக்ட்ஸ். நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, லைக் வந்து பெங்காலில் உள்ள பிராமின்ஸ் எல்லாருமே வந்து ஃபிஷ்ஷு சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து இல்லை, அதுவே கடவுள் கொடுத்தது தான், லைக் வந்து விஷ்ணுவே மத்ஸ்யாவதாரத்தில் இருக்கிறதுனால தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு டாக் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன் அவங்க இதுவே நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாதா அதெல்லாம் வேற விஷயம். பட் கல்ச்சர் வைஸ் நீங்கள் பார்க்கும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவா. பட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீஜன் ஆஃப் த பிளேஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி கல்ச்சரல் ரீஜன்ஸ் ஆஃப் த வேர்ல்டை பற்றி நம்ம பேச போவோம். அடுத்தது வந்துட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸுங்கிறது காலங்காலமாக உங்களுக்கு தெரிஞ்ச டாபிக் தான். இந்த இண்டெக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அண்ட் இதில் வந்து நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பர்சன் எவ்வளோ சாப்பாடு கிடைக்குது, இல்லைன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆக்சசிபிலிட்டி இருக்குது மற்ற விஷயங்களுக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு ஒரு கண்ட்ரியை கால்குலேட் பண்ணுவாங்க. முக்கியமாக அந்த பீப்புள் தான் நமக்கு முக்கியம். ஸோ அவங்க எவ்வளோ தூரம் நம்மளால் டெவலப் பண்ண முடியுதுங்கிற கான்செப்ட் எல்லாமே இருக்குல்ல. ஸோ அது எல்லாம் தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் நமக்கு வரப்போகுது. ஸோ அதை வந்து எவ்வளோ நம்மளால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது, எவ்வளோ ஈஸியாக அதை கொண்டு போக முடியுது, இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் எப்படி பண்ணால் இந்த வேர்ல்டுக்கு முதல்ல நல்லது. அண்ட் இதே இது பின்னாடி நம்ம இந்தியா பார்க்கும்போது, பேப்பர் 2ல் இந்தியா பார்க்கும்போது இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி பண்ணி இதை இன்னும் நம்ம டெவலப் பண்ணலாம், இந்த விஷயங்கள்லாம் பார்த்துப்போம். ஸோ டோட்டலாகவே இந்த டாப்பிக்கில் இவ்வளோ தான் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே என்னமோ மாதிரி இருந்தால் கூட சிலருக்கு இது போரிங் அப்படின்னு சொன்னால் கூட ஆக்சுவலி இது போரிங் கிடையாது. ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஜியாகிரஃபி வந்து செம்ம ஈஸியாக இருக்கும். ஈவன் அந்த ஃபர்ஸ்ட் 5 சாப்டர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுதான் நிறைய பேருக்கு எங்கேஜிங்காக இருக்கும். பட் அதை விட என்னை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஜியாகிரஃபி இன்னும் ஜாலியாக இருக்கும். பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்க்குற பல விஷயங்கள் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ்டாகவே நிறைய விஷயங்கள் வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப ஜாலியாக விட்டு படிக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. பட் கொஞ்சம் சின்சியராக அதை என்ஜாய் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி 5 இது பார்த்து முடிச்சாச்சு. ஹியூமன் ஜியாகிரஃபியில் 6th சாப்டரும் பார்த்துட்டோம். இன்னும் நம்ம எவ்வளோ சீக்கிரமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக டோட்டலாக நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இந்த சிலபஸை முதல்ல நல்ல மைண்டில் ஏற்றிக்கோங்க. அண்ட் அப்படியே டாபிக் வைஸ் ஒன்றுன்னா முடிச்சுட்டு டிக் அடிச்சுட்டே வந்துட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த இது ஃபுல்லாத்தையும் படித்து முடிச்சுக்கலாம். ஸோ தட்ஸ் ஆல் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு சே. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சே மீ இந்த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் இது உங்களோட சஜஷன்ஸ் வாட் எவர் இட் இஸ் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். ஸோ தட் ஐ குட் மேக் மை செல்ஃப் பெட்டர் அண்ட் த வீடியோஸ் வுட் பி அ பிட் பெட்டர் தேன் எனி டைம். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.